அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஆனிமலி அப்படின்ற ஒரு கேமுக்கு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் யூ ஃபைன் அன் அனாமலி கோ பேக், இஸ் தேர் நோ அனாமலி கோ ஃபார்வர்ட். புரிஞ்சுது. இப்போது இதில் ஃபஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறமா வந்து ஆனிமல் இருந்துச்சுன்னா இந்த வழியில் போகணும். அப்படி எந்த ஒரு ஆனிமலுமே இல்லைன்னா அங்கே ஒரு டோர் தெரியுதுல, அந்த டோரில் போகணும். இதில் மொத்தம் எத்தனை லெவல்ஸ்ன்னு தெரியல, போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்து இது பண்ணலாம். இங்கே ஒருத்தவங்க இந்த ஆஸ்ட்ரோனட் இது போட்டுட்டு நிற்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு செடி இருக்குது. இங்கே என்ன, இங்கே ஒரே க்ளவுட்ஸாக இருக்குது. அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு சேர் இருக்குது, அது ப்ளூ கலரில் லைட் வச்ச மாதிரி. அண்டு இதில் ஒரு பிக்சர், இதில் வந்து நீட்டி க்ரீன் போட்டிருக்கு, என்ன தெரியல, விடுங்க. இது வந்து கேப்புச்சினோ அதான் எழுதியிருக்கு. அதான் ஒரு காஃபி இருக்குது. இதில் ஒருத்தவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோபோட் ஒரு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் வந்து சன் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என்னது, ஏதோ ஒரு லேப்டாப்பும் வச்சுப்போம். இங்கே ஒரு ஆஸ்ட்ரோனட் தொப்பி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு செடி எப்பயும் போல் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு இது அப்படி இருக்குது. இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அடுத்து அந்த இடத்துல ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிக்சர், இதில் வந்து ஃபுல்லாக யூனிவர்ஸ் இருக்குது. இங்கே வந்து அது பேர் குதிரை இருக்குது. இங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க. அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான். ஐயோம்மா, இந்த இடத்துல ஒரு இது பேர் என்ன, ஐயோ பேர் வந்துச்சு, அந்த ஏர்த்து தான் இதுவாக சின்னதாக வச்சுருக்காங்க. இது வந்து சுற்றுது. அப்புறம் இது என்னது, பேங்க்குன்னு வச்சுப்போம். இங்கே ஒரு செடி இருக்குது. ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாச்சு. இப்போது கரெக்டாக போய் இது பண்ணணும். ஆனால் ஒன்று தப்பாச்சுன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே வந்துடும். ஓகே, இப்போ வந்து 1 ஓகே, லெவல் 1 வந்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும். ஓகே, செடி எல்லாமே இருக்குது. ஓகே, இங்கேவும் பெருக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. கேப்புச்சினோ கரெக்டாக இருக்குது. இந்த மீ3 இல்லை, நீங்கள் வேறு எதுவும் எழுதியிருக்கு பாருங்களேன். இல்லை கிரேவன் இருந்துச்சு, இப்போ என்ன கஸ்டர்ட்னு இருக்குது. அப்போது அவங்க பாருங்கள், அவங்க கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது. இது கண்டிப்பாக ஆனிமலி தான். நம்ம வந்து வந்த வழியிலே கிளம்பிடலாம். இந்த மாதிரி ஆனிமலி கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கேமை முடிச்சிடலாம். இல்லைனா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, 2வதுக்கு வந்தாச்சு. எல்லாம் நார்மலாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேருந்து சேரை காணோம். இது ஒரு ஆனிமலி. ஓகே, இப்போ திரும்பியும் வந்து நம்ம போயிடலாம். இந்த 2 லெவல் ஈஸியாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குல்ல. இவர் மூச்சை பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. இவனும் பெருக்கிட்டு தான் இருக்கான். எல்லாம் நார்மலாக இருக்குது. குப்பை தொட்டியும் அப்படியே தான் இருக்குது. அதுவும் அப்படியே தான் இருக்குது. இதுவும் அப்படியே தான் இருக்குது. இதுவும் சுற்றிட்டு தான் இருக்குது. பிக்சரும் கரெக்டாக இருக்குது. இவங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆனிமலே இல்லையா? போகலாமா வேண்டாமா? சரி, தப்பாக இருக்கக்கூடாது. அப்போடா கரெக்டுங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் இந்த பிக்சரில் ஒரு தடவை கொடுத்தா கொடுக்குற மாட்டாங்க. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. செடி எப்பயும் போல் இருக்குது. ஓகே, இதுலேயும் பிக்சர் கரெக்டாக இருக்குது. அதுலேயும் சுற்றிட்டு தான் இருக்குது. யார் அவன்? ஆகா, ஏலியன். ஐயோ, நம்மளை பார்க்குறான். ஓடிடலாம், வேணாம். நீ வந்து பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? இங்கே இவ்வளோ ஸ்லோவாக போகுது. சரி, ஏதோ ஒன்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது, அதுவே பெரிய விஷயம். இந்த வழி தானே, கரெக்டாக தானே வந்திருக்கோம். 5 ஓகே, இப்போது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கலாம். இவங்களும் பெருக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் பிரச்சனை இல்லை, இதுலேயும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுலேயும் பிரச்சனை இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்குது. இதுலேயும் கரெக்டாக தான் இருக்குது. இவங்களும் உட்காந்துக்கிட்ட தான் இருக்காங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா? பெரிய இதுவே இந்த செடி இதுக்கு மாதிரி பெருசாக வந்தது. கரெக்டாக தான் இருக்குது. போகலாம். ஓகே, என்னத்துக்கு ஒரு இதுவும் இருக்கும். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துலயே வெளிச்சம் இருந்துச்சா? இதை பாருங்க,
ஐயோ வா கிட்டவான்னு கூப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம போயிடலாம். அது கண்டிப்பாக ஆனமலி தான். போயிடலாம். இருக்கவே கூடாது. ப்ளீஸ் 7 வந்துரு. ஓகே 7 வந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். இவன்கிட்ட மட்டும் வரவே பாருங்களேன் ஆனமலி. இங்கே தான் இருந்துச்சு. இல்லை இவனும் கரெக்டாக தான் இருக்கான். இதுவும் பாருங்களேன். ஐயோப்பா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க ஏலியன். ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம பேசாமல் போயிடலாம். வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி அதில் ஏலியனே கிடையாது, நார்மலாக இருந்துச்சு. இவனும் பெருக்கிட்டு தான் இருக்கான். எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. நார்மலாக இருக்கக்கூடாதே, ஏதாவது ஒரு ஆனிமலி வச்சுருக்கணுமே. கரெக்டாக இருக்குதா? வேண்டாம் ஆனிமலி கொடுத்துருங்கோ. இல்லை ஆனிமலி இல்லை. போகலாமா வேண்டாமா? சரி ஓகே நான் இங்கே வந்தாச்சு. விட்டுறக்கூடாது. இப்போது பார்த்துக்கிட்டு போகலாம். கரெக்டாக தான் இருக்குது எல்லாம். எவனோ பெருக்கிறியாதா? இது பாருங்களேன், இந்த ஃபோட்டோவில் ஏலியன் தெரியுது. இது ஆனிமலி தான். போயிடலாம். எல்லாத்துலேயுமே நிறைய ஏலியன் தான் கொடுத்துருக்கேன். இதோட 3 ஏலியன் பார்த்துட்டேன் நான். ஓகே 10 வந்தாச்சு. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகலாம். எல்லாம் நார்மலாக இருக்குது. இவனை தான் நார்மலாக தான் இருக்குது. என்னங்க கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அச்சோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் போகலாமா வேண்டாமா? சரி போயிடலாம். தப்பாக இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். என்னது இது? எப்படி நம்ம தான் பார்த்தோமே. இப்போ கரெக்டாக தானே இருந்தது. எனக்கு என்னமோ இது மேலே தான் டவுட்டாக இருக்குது. பாருங்கள், கிட்ட வந்தால் மாறுது, போனால் மாறுது. அப்புறம் என்ன தப்பு பண்ணும்? எனக்கு ஒன்றுமே புரியல. இதுவும் கரெக்டாக தான் இருந்துச்சு. நானும் நல்லா பார்த்தேனே இதை. அப்புறம் என்ன தப்பு பண்ணோம் நாங்கள்? ஒருவேளை இதை பார்க்கலையோ? இல்லையே, பார்த்தனே. சரி, அப்போ நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்மாக நான் போடுறேன். நம்ம முடிச்சுக்கலாம். பாருங்களேன், 0லேருந்து வந்தோடனே மறுபடியும் 0. சரி ஓகே, இதோட நாளைக்கு பார்க்கலாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.